மற்றவர்களுக்கு வணக்கம் சொல்லி பணிவை கற்றுக்கொள்கின்ற நேரமே வாழ்க்கையில் அத்தனையுமே கற்றுக்கொள்கிறாய். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, பௌர்ணமி இரவில் உன் அப்பன் இந்த கந்தன் உன் கண்ணில் பட ஒரு காரணம் உண்டு. இன்று இரவு உறங்கச் செல்வதற்கு முன்பாக இந்த ஒரு வார்த்தையை நீ சொல்லிவிட்டு உறங்கு. நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிர்ஷ்டத்தை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும். உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற உன் அப்பன் இன்று உன் வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை உன் கைகளில் கொடுக்கிறேன் என்றால் அது இன்று நான் முடிவு செய்த விஷயம் அல்ல. ஏற்கனவே என் பிள்ளைக்கு இதை கொடுக்க வேண்டும் என்று இந்த கந்தன் முடிவு செய்தது. அதனை உன் கைகளில் ஒப்படைக்க நான் தீர்மானித்தது. அதனால் இன்று அது உன்னை வந்து சேர வேண்டும் என்பது விதியாகும் பொழுது அதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. பௌர்ணமி நாளில் இந்த கந்தன் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரத்தில் உன் மனதில் இருக்கின்ற பாரத்தை எல்லாம் இறக்கி வைத்துவிட்டு உன்னை தேடி வந்து நான் கொடுக்கின்ற நன்மைகளை என்னவென்று நீ உணரத் தொடங்கு. இத்தனை காலமும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே சட்டென்று புரியாமல் இருந்திருக்கலாம். காலம் முழுவதும் இப்படியே இருந்து விடுமோ என்கின்ற எண்ணத்தை கூட உனக்கு கொடுத்திருக்கலாம். ஆனால் நாட்கள் மாற மாற வாழ்க்கையும் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதனை இப்பொழுது நீ உணர்கின்றாயா? எல்லா சூழ்நிலைகளுமே உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை தந்து கொண்டுதான் இருக்கின்றது. எல்லா சூழ்நிலைகளுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை தந்து கொண்டுதான் இருக்கின்றது. எந்த நேரத்தில் என்ன நடந்தது, எந்த சூழ்நிலைகள் என்னவாக இருந்தது என்பதனை உணர்ந்து கொண்டு அதையெல்லாம் என் பிள்ளை நீ சர்வ நிச்சயமாக என்னவென்று தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் இது. எப்பொழுதும் போல நீ நீயாக இருக்கிறாய் என்பதனை உன் அப்பன் நான் அறிவேன். நீயாக இருந்து பெற வேண்டிய வெற்றி ஏராளம். உன் கந்தன் அதை நான் உனக்கு கொடுப்பது தாராளம் என்பதனை புரிந்து கொண்டு நல்ல நேரம் வந்து விட்டதை உணர்கின்ற இந்த சூழ்நிலையை நினைத்து பெருமகிழ்ச்சியோடு இரு. பௌர்ணமி நாளில் தெய்வத்தின் வார்த்தைகள் உன் செவி வந்து சேர்கின்ற நேரம் என் பிள்ளை இதை நினைத்து நீ பெருமகிழ்ச்சி அடைகின்றாயல்லவா? எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ நம்புகிறாயல்லவா? உன்னுடைய இந்த நம்பிக்கைக்கு நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த சூழ்நிலைக்கும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் ஒரு மாறுதல் உண்டு. எந்த சூழ்நிலைக்கும் இந்த வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை உண்டு. அப்படித்தான் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நன்மைகள் உன்னை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறது. எப்பொழுதும் போல நீ நினைத்ததை எல்லாம் சாதித்துவிட்ட மனமகிழ்ச்சியோடு இருந்து விட்டால் போதும். உன்னால் எல்லாம் முடியும். உன்னால் அத்தனை விஷயங்களையும் நிறைவேற்ற முடியும். நீ சாதிக்க துடிக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உன் கண் முன்னால் மிகப்பெரிய சாதனைக்கு உள்ளாகும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, மனது சில நேரங்களில் அதிகமாக வலிக்கும். மனது சில நேரங்களில் அதிகமான வேதனையை தாங்கும். சில நேரங்களில் எதுவுமே இல்லாதது போல உடைந்து நிற்கும். ஆனால் இப்படி ஒவ்வொரு விதமான நிலைகளை அது சந்திக்கும் பொழுதும் அதை நீ ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறாயல்லவா? உன்னுடைய இந்த மனநிலை போதும் உனக்கு இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு என்பதனை நீ புரிந்து கொள்வதற்கு. சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல சந்தோஷங்கள் எப்பொழுதுமே கிடைத்து கொண்டுதான் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த நிலையை கடந்தும் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது உன்னுடைய நம்பிக்கையாக இருக்கும் பட்சத்தில் நீ எப்பேற்பட்ட துன்பத்தையும் துயரத்தையும் தாண்டி வாழ்ந்து விடுவாய் என்பதனை மறந்து விடாதே. எந்த இன்னல்கள் இந்த வாழ்க்கையில் வந்தாலும் அந்த இன்னல்களை கடந்து என் பிள்ளை நீ சர்வசாதாரணமான ஒரு வாழ்க்கைக்குள் நுழைந்து விடுவாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே,
நாம் நினைத்துவிட்ட விஷயங்களுக்கெல்லாம் இந்த வாழ்க்கையில் பல அதிசய மாற்றங்களும் உனக்கே உனக்கானதாக மாறக்கூடிய சரியான தருணங்களும் கூடி வரும் பொழுது நீ கனவிலும் நினைத்திராத அந்த வெற்றி உன்னை வந்து சேர்ந்து விடும். நீ கனவிலும் நினைத்திராத அந்த சந்தோஷம் உன் கைகளுக்குள் வந்து தழுவும். அப்பொழுது கந்தன் இருக்கிறான் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். கந்தன் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற அற்புதங்களை எல்லாம் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். உன்னோடு நான் என்ன செய்கிறேன், உனக்காக நான் என்னென்ன விஷயங்களை எல்லாம் நடத்துகிறேன் என்பதனை நீ உணர்கின்ற தருணம் இது. என் பிள்ளையே, சந்தோஷமான வாழ்க்கையை பெற வேண்டும் என்றுதான் எல்லோருக்கும் ஆசை. ஆனால் எல்லோருக்கும் அது கிடைத்து விடுவதில்லையே. கிடைக்கும் பொழுது நினைத்து நினைத்து பெரும் மகிழ்ச்சி அடைகின்ற வகையில்தான் இது உன் வாழ்க்கையில் நிற்கும். கிடைக்கும் பொழுது நினைத்து நினைத்து என் பிள்ளை நீ சந்தோஷமாக இருப்பாய். எல்லா விஷயங்களையும் நினைத்து நீ தேவையில்லாத சிந்தனைகளை எல்லாம் உனக்குள் வைத்து கொண்டிருக்காமல் இப்பொழுது என்னவாக இருக்கிறது இந்த வாழ்க்கை என்பதனை மட்டும் நீ நினைத்து விட்டால் போதும். இப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பது மட்டும் உனக்கு நினைவில் இருந்து விட்டால் போதும். வேறு எதை பற்றியும் உனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை என்பதனை புரிந்து கொள். கந்தன் இந்த பௌர்ணமி இரவில் உன் கண்ணில் படுகிறேன் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் அந்த ஒளியை போன்ற ஒரு நல்லதொரு வெளிச்சம் கிடைக்கப் போகிறது. அப்படியானால் இந்த இரவில் நீ சொல்ல வேண்டிய அந்த வார்த்தை என்ன? இரவு உறங்குவதற்கு முன்பாக நீ ஒரு முறை சொல்லிவிட்டு உறங்கு என்று உன் அப்பன் உன்னிடம் சொல்வதற்கு காரணம் என்ன? இந்த கந்தன் முழுமையாக இன்று உனக்கு தன்னுடைய ஆசிகளை வழங்க காத்து கொண்டிருக்கிறான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இன்று என் பிள்ளை இரவு நேரத்தில் நீ உறங்குவதற்கு முன்பாக ஓம் சரவணபவ என்று நீ சொல்லிவிட்டால் போதும். சொல்கின்ற அந்த வார்த்தைகளை நான் என் மனதிற்குள் அப்படியே நிலைநிறுத்தி வைத்து கொண்டு உனக்கான நம்பிக்கையை உன் கைகளில் எப்பொழுதும் கொடுத்து விடுவது போல இப்பொழுதும் அதை நான் உனக்கே உனக்கானதாக கொடுக்க விரும்புகின்றேன். என்ன நடந்து விட்டது, ஏது நடந்து விட்டது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு நிற்காதே. எது நடந்தாலுமே அதற்கு பின்னால் இருக்கின்ற எல்லா உண்மைகளையும் சரிவர நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். சரியாக இது உனக்கு கிடைத்த ஒரு நல்ல சந்தர்ப்பம். இந்த வாய்ப்பை என் குழந்தை நீ நழுவ விடாதே. உனக்கு கிடைத்த இந்த நல்ல சந்தர்ப்பத்தை விட்டுவிட்டால் அதன் பிறகு மீண்டும் ஒரு வாய்ப்பு உன்னை தேடி வருவது என்பது சற்று கடினம்தான் அல்லவா? அதனால் கிடைப்பதை வைத்து என் பிள்ளை நீ சந்தோஷமாக இரு. இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை நினைத்து பெருமகிழ்ச்சியோடு இரு. எல்லாமுமே உனக்கு நன்மைக்குத்தான் என்பதனை நீ விரைவாகவே தெரிந்து கொள்வாய். எல்லா விஷயங்களிலும் இருந்து நீ பெறக்கூடிய உன்னுடைய வெற்றியை நிச்சயமாக என் குழந்தை நீ இந்த கந்தனிடத்தில் தானே சமர்ப்பிக்கப் போகின்றாய். அந்த வெற்றியையும் காணத்தான் உன் அப்பன் இங்கு காத்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். இந்த நிலை மாற வேண்டும். இந்த சூழ்நிலை உன் வாழ்க்கையாக வேண்டும். எண்ணற்ற விஷயங்கள் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து உனக்கான நம்பிக்கையை உன் கைகளில் ஒட்டு மொத்தமாக ஒரு சேர கொடுக்க வேண்டும். நல்லது நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் எதிர்பாராத சந்தோஷங்கள் கிடைக்கும் என்பது போல இப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்திராத சந்தோஷங்களும் உன் மனதை மகிழ்விக்கக்கூடிய பல அற்புதங்களும் நடக்கத்தான் போகின்றது. நீ நினைக்கலாம் கந்தன் சொன்னதையே சொல்கிறார் என்று. ஆனால் என் பிள்ளையே, கந்தன் சொன்னதையே சொன்னாலும் உன் வாழ்க்கையில் நடப்பதைத்தான் சொல்கிறான் என்பதனை முதலில் புரிந்து கொள். இதுதான் உன் வாழ்க்கையாக வேண்டும் என்று மனதார ஆசைப்பட்டு சொல்கிறான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும். இனி எந்த நிலையும் மாறிவிடும். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுப்பதற்கு இனி எல்லாவற்றையும் கடந்து நீ தெளிவாக இருந்து விட்டால் போதும். எல்லா சூழ்நிலைகளையும் தாண்டி நீ இந்த அப்பன் என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு. கனவிலும்
நம்ப முடியாத அளவிற்கு உன் வாழ்க்கையில் பேரதிசயங்கள் எல்லாம் நடந்தே தீரும். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.